சாதாரணமாக இந்த பாவம் புண்ணியம் என்பதற்கு நாம் அதிகம் பயப்பட வேண்டும். பாவத்தை சேர்த்து வைத்தால் நம்முடைய தலைமுறை நன்றாக இருக்காதே, நம்முடைய மகனோ பேரனோ பேத்தியோ கஷ்டப்படக்கூடாதே என்கின்ற அந்த எண்ணம் அடிமனதிலே இருக்கும்போது ஒருவன் தவறு செய்ய மாட்டான். இந்த எண்ணம் எல்லோருக்கும் அதிகமாக இருந்தால் காவல் நிலையங்களே தேவையில்லை. நம்முடைய தர்மம் அதைத்தான் அழகாக செய்து வைத்திருக்கின்றது. ஒரு சமுதாயம் மிக சீராக வாழ வேண்டும் என்பதற்கு அடிப்படையான பல நல்ல கோட்பாடுகளை விதைத்து வைத்து இதன்படி செல், இந்த வழியிலே செல், உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று நமக்கு அழகான பல விதைகளை விதைத்து விருட்சமாக வளர்த்து வைத்திருக்கின்றது நம்முடைய சனாதன தர்மம். அதனை விட்டு விலகி நாம் செல்லும் போது தான் நாம் துன்பப்படுகின்றோம், துயரப்படுகின்றோம். யோசித்து பாருங்கள். தர்மத்தை விட்டு நாம் எப்போது விலகுகின்றோமோ அப்போது நாம் துன்பப்படுவோம். தர்ம நெறிப்படி நடக்கும்போது நமக்கு எந்த விதமான துயரமும் இல்லை. தன்னுடைய வாழ்நாளெல்லாம் மக்களுக்காக பணி செய்தார் கர்ம வீரர் காமராஜர். அவருக்கு மரணம் என்பது எப்படி வந்தது? நொடியிலே வந்தது. பைரவா விளக்கை அணை என்று சொல்லிவிட்டு போய் படுத்தவர் காலையிலே எழுந்திருக்கவில்லை. அவர் செய்த தர்மம் தன்னுடைய வாழ்க்கையிலே, தன்னுடைய அரசியல் வாழ்விலே மிக மிக நேர்மையாகவும் மக்கள் பணி ஒன்றே தன்னுடைய குறிக்கோள் என்றும் வாழ்ந்து அந்த வாழ்க்கை நெறியானது அவருக்கு உயர்வான ஒரு மரணத்தை கொடுத்தது. நாம் நம்முடைய தர்ம நெறிப்படி வாழும்போது இறைவன் நமக்கு அனுகூலமாக இருப்பான் என்பதற்கு இது போன்ற பெரியவர்களுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு உதாரணமாக இருக்கின்றது. அதற்காக சொன்னேன் இதனை. காசிக்கு போனாலும் கர்மம் தொலையாது என்று பலர் சொல்லி கேட்டிருப்போம். கர்மம் என்றால் என்ன? நம்முடைய கர்மா. நாம் பாவங்களை நிறைய செய்துவிட்டு புண்ணியத்திற்காக ஆலயங்களை நோக்கியும் புண்ணிய நதிகளிலும் நீராடினால் போய்விடுமா என்றால் நிச்சயமாக போகாது. கொஞ்சம் குறையும். நம்முடைய இந்த கர்ம வினையானது கொஞ்சம் குறையும் ஒழிய முற்றிலுமாக கர்மா என்பது நீங்காது. கர்மா எப்படி நீங்கும் என்றால் நாம் நல்ல செயல்களை செய்ய 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 கர்மா நீங்கும். இந்த ஜென்மத்திலே எந்த பாவமும் செய்யவில்லையே,